அனைவருக்கும் வணக்கம். நீட் அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 10 மணிலேருந்து எல்லாருமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு. எல்லாருமே வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி டவுன்லோட் பண்ணாதவங்க எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அந்த அட்மிட் கார்டில வந்து என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு நம்ம வந்து இப்போ நம்ம வந்து அட்மிட் கார்ட வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம நீட் அப்ளிகேஷனுக்கான வெப்சைட்க்கு போகணும். ஸோ அந்த நீட் வெப்சைட் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, Googleல நீங்க வந்து நீட் அப்படின்னு சர்ச் பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே வந்துரும். ஸோ நீங்க வந்து இந்த லிங்க்க கிளிக் பண்ணாலும் ஓகே. இல்லன்னா கீழ பாருங்க நீட் அட்மிட் கார்டு அப்படின்னு இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணாலும் ஓகே. நம்ம வந்து இந்த லிங்க்க கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு வந்து இந்த மாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பாருங்க அட்மிட் கார்ட் ஃபார் நீட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு லிங்க் குடுத்துருப்பாங்க. 2வது ஒரு லிங்க் குடுத்துருப்பாங்க. மொத்தம் 2 லிங்க்லயும் நீங்க வந்துட்டு தாராளமா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு லிங்க்க யூஸ் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லிங்க்கே வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு உண்டான அப்ளிகேஷன் நம்பர் வந்து கேட்கும். நீங்க வந்து நீட் அப்ளிகேஷன் போடும்போது குடுத்த பாஸ்வேர்ட் இந்த இடத்துல போடுங்க. அதுக்கப்புறம் கீழ இந்த தெரியிற இந்த லெட்டர்ஸ் வந்துட்டு அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிட்டு, நீங்க வந்து லாகின் அப்படின்றத கிளிக் குடுக்கணும். லாகின்க்கு கிளிக் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து ஓப்பன் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேல ஒரு டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். இந்த டவுன்லோட் ஆப்ஷன் நீங்க கிளிக் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதாவது நீட் அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆயிடும். இந்த மாரி உங்களுக்கான நீட் அட்மிட் கார்டு வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து குடுத்துருக்காங்க, எக்ஸாம் சென்டருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்னலாம் எடுத்துட்டு போலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த டைமுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அட்மிட் கார்ட்ல தான் குடுத்துருப்பாங்க. ஸோ அத நீங்க வந்து ஒன்ஸ் ஒரு வாட்டி நீங்க வந்து செக் பண்ணிட்டு நீங்க வந்து போகணும். இப்போ வந்து என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழ வாங்க. நீங்க வந்து கீழ வந்து பாருங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து எதுல நீங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க அது வந்து காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த டேட்ல வந்து எக்ஸாம் நடைபெறும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து எப்போ ரிப்போர்ட் வந்து பண்ணணும் அந்த டைமிங்கும், கேட் வந்து எப்போ குளோஸ் பண்ண போறாங்க அப்படின்ற டைமிங்கும் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் ஆன டைம், அதாவது எக்ஸாம் நடக்க போற டைமும் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அது நீங்க எல்லாமே இந்த டைமிங்ஸ் எல்லாம் கரெக்ட்டா செக் பண்ணிக்கங்க. 1:30க்கு மேல வந்து கேட் குளோஸ் பண்ணிட்டாங்கன்னா, உங்கள வந்து உள்ள அலோ பண்ண மாட்டாங்க. அத வந்து நீங்க வந்து பார்த்துக்கிட்டு முன்னாடியே வந்து போயிடுங்க. ரிப்போர்ட்டிங் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, 11 மணி அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. உங்க அட்மிட் கார்ட்ல ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள போங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் ஃபோட்டோ வந்து ஒட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரஷன் அதாவது உங்களுடைய கைரேகை லெஃப்ட் ஹேண்ட் வச்சு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஆஃபீசர் முன்னாடி நீங்க வந்து போடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்கங்க. இந்த 3 பேஜும் நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போகணும். அடுத்த பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 4க்கு 6 இன்ச்சு உங்களுடைய ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவ வந்து கையோட எடுத்துட்டு போயிடுங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்னேச்சர் வந்து கேட்டிருப்பாங்க. ஆஃபீசர் சிக்னேச்சர், உங்களுடைய சிக்னேச்சரும் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஆஃபீசர் முன்னாடி போடணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அத வந்து பார்த்துக்கங்க. இந்த பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ரிப்போர்ட்டிங் டைம் அதாவது அந்த டைமுக்குள்ள நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு கேட் குளோஸ் ஆன பின்னாடி உங்கள வந்து நாங்க வந்து அலோ பண்ண மாட்டோம். அந்த டைம்க்குள்ள நீங்க வந்துட்டு உள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் முடியறக்கு முன்னாடி நீங்க வந்து உங்கள வந்து வெளியில விடமாட்டோம். யாரையுமே வந்து வெளியில அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடி தான் நாங்க வந்து வெளியில விடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் நடக்கும்போதே நான் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டேன் அப்படின்னுட்டு யாருமே எந்திரிச்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்திலேயே உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தந்த பேஜ்ல வந்து என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பாயிண்ட் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ள எடுத்துட்டு போகிற இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போறீங்கன்னா, அது வந்து டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கணும் அப்படின்னு அந்த வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ, அட்மிட் கார்ட் இந்த மாரி விஷயங்கள் நீங்க வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 23 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து மறக்காம எடுத்துட்டு போங்க. நீங்க வந்து அப்ளிகேஷன் போடும்போது என்ன டாக்குமெண்ட் ப்ரூஃப் வந்து குடுத்தீங்களோ, அந்த ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்துட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்டேட் ஆன ஆதார் கார்ட வந்துட்டு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டு போயிடுங்க. உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, 3 பேஜ் இருக்கும். அந்த 3 பேஜுமே வந்து வந்து பிரிண்ட் எடுத்துட்டு போயிடுங்க. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.